Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மறுபடியுமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பினை எண்ணி தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன கதை பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறேன். ஒரு விவசாயி இருந்தார். அவர் தன்னுடைய தேவைக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் பக்கத்து ஊருக்கு சென்று ஒரு ஆட்டை வாங்கி அதை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் ஒரு பெரிய காடை கடந்துதான் செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த காட்டு பகுதியை அவர் நடந்து செல்லும் போது 3 திருடர்கள் இந்த விவசாயியும் அந்த ஆட்டுக்குட்டியும் பார்த்து விட்டார்கள். எப்படியாவது இந்த ஆட்டை நாங்கள் திருட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் 3 பேருமாக சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையின் பிரகாரமாக 3 திருடர்களும் பிரிந்து 3 இடங்களில் ஒளிந்து கொண்டார்கள். இந்த விவசாயி நடந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். முதல் திருடன் ஒளிந்திருந்த இடத்திற்கு வந்தவுடன் அந்த திருடன் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து அந்த விவசாயியிடம் பேசுகிறான். ஐயா, எதற்காக இந்த தெருநாயை உங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? மிகவும் மெலிதாக இருக்கிறது, வியாதி உற்றிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இதை தோளில் சுமந்து கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான். இதை கேட்டவுடன் அந்த விவசாயிக்கு மிகவும் கோபம் வந்தது. கோபம் வந்து, ஏ முட்டாளே, உனக்கு கண்கள் தெரியவில்லையா? நன்றாக பார், இது ஒரு நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டி அல்லவா என்று கேட்டான். உடனே அந்த திருடன் மெதுவாக, ஐயா, என்னுடைய கண்களுக்கு எது தெரிகிறதோ அதை தான் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இந்த குழப்பத்தோடு இவர் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தார். 2வது திருடன் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து, ஐயா, எதற்காக இந்த செத்த கன்றுக்குட்டியை உம்முடைய தோளில் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? விலங்குகள் மீது பிரியம் இருக்க வேண்டியதுதான், அதற்காக செத்த விலங்குகளை எல்லாம் தோளின் மீது யாராவது சுமப்பார்களா என்று கேட்டான். இவர் கொஞ்சம் கோபத்தோடும் குழப்பத்தோடும் அந்த திருடனோடு கேட்டான், என்ன ஐயா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நன்றாக பாருங்கள், அழகாக இருக்கிறது, கொழுத்த ஆடாக இருக்கிறது, எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த 2வது நபர் சொன்னான், இல்லை, என்னுடைய கண்களுக்கு எது தெரிகிறதோ அதே தான் உம்மோடு சொல்கிறேன் என்று சொன்னான். இப்படியாக அவர் நடக்க ஆரம்பித்தார். 3வது திருடன் ஒளிந்திருந்த இடத்திற்கு அந்த விவசாயி வந்தார். அந்த விவசாயி வந்தவுடன் இந்த 3வது திருடன் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து, ஐயா, எதற்காக இந்த கழுதையை நீங்கள் தோளில் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. எல்லாரும் வெறுக்கக்கூடிய இந்த கழுதை குட்டியை தோளில் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறீர்களே, என்ன ஐயா என்று கேட்டவுடன் இவர் மிகுந்த குழப்பத்திற்குள்ளாகி, ஐயோ, என்னுடைய தோளில் இருப்பது செத்த ஒரு கன்று குட்டியா, இல்லை ஒரு தெருநாயா, இல்லை ஒரு கழுதையா, என்னவென்றே தெரியவில்லையே. என்னுடைய கண்களுக்கு மட்டும் கொழுத்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. என்னை யாரோ ஏமாற்றி விட்டார்கள் என்று தன்னுடைய தோளில் இருந்த ஆட்டுக்குட்டியை கீழே வைத்துவிட்டு அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இதை பார்த்து கொண்டிருந்த அந்த 3 திருடர்களும் வேகமாக சென்று அந்த ஆட்டை பிடித்து அவர்களுடைய வீட்டிற்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு திருடன் சொல்கிறான், ஐயோ பாவம், அந்த விவசாயி ஏமாந்து விட்டான் என்று. மற்றொரு திருடன் சொன்னான், பாவம் ஒன்றும் இல்லை, அவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டார். தன்னுடைய கையில் இருக்கும் கொழுத்த ஆடை பார்த்துவிட்டு, ஐயோ, இது வேற யாரோ ஏதேலாமோ சொல்கிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் அந்த ஆட்டை விட்டு சென்று விட்டார். அவருடைய கையில் தானே அந்த கொழுத்த ஆட்டுக்குட்டி இருந்தது. நன்றாக பார்த்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்குமே. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள் எதை செய்கிறார்கள் என்று பார்த்ததின் காரணத்தினால் அவர் ஏமாந்து விட்டார் என்று சொன்னார். அருமையானவர்களே, நாமும் கூட பல நேரங்களில் பல குழப்பங்களில், இது என்ன இப்படி இருக்கிறது, இதற்கு யாருமே எந்த சஜஷனும் சொல்லவில்லையே, இது இப்படித்தான் இருக்கிறதா, எனக்கு திறமை இருக்கிறதா இல்லையா, என்னுடைய திறமையினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நம்மீது நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்மீது நம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தன்னம்பிக்கை நம்மில் வளரும். நமக்கு தேவன் தந்திருக்கிற ஸ்லாக்கியங்களும் நமக்கு தேவன் தந்திருக்கிற அனுக்கிரகங்களையும் நாம் நம்ப வேண்டும். எனக்கு தேவன் இதை தந்திருக்கிறார், நான் இதை செய்கிறேன், இதை யாரும் எதையும் கூறவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று நம்மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் போது நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். வேதாகமத்திலும் தாவீது ஆகிய சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும்
இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று அழகாக கூறியிருக்கிறார். நமக்கு எவ்வளவு பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதபடி தேவன் எனக்கு தந்திருக்கிற ஸ்லாக்கியம், தேவன் எனக்கு தந்திருக்கிற தொழில், தேவன் எனக்கு தந்திருக்கிற குடும்பம் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கும்போது பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு ஈவாக தர இருக்கிறார். மறுபடியும் வேறொரு ஆலோசனை மூலமாக உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.